ப்ளூடூத் நான் பின்னாடியே வந்தா நீங்க பார்க்கல. ஆமா சரி விபிஎஸ் என்னடா இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? போன வருஷம் போனதுடா. ஆமா போன வருஷம் போயிட்டு எப்படிலாம் என்ஜாய் பண்ணானே. எனக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க, பிரைஸ் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்களா? ஜூஸ் கொடுப்பாங்க. ஆமா போன வட்டம் எங்களுக்கு 10 ரூபா வருது. பிஸ்கட் வேற கொடுத்தாங்கடா. ஆமா பிஸ்கட், ஜிம்ஜாம், அப்புறம் அந்த இன்னொன்று இருந்துச்சுல இந்த கிரீம் மாதிரி வந்து சாக்கோ பை, அதெல்லாம் கொடுத்தாங்கடா. 2 சாப்பிட்டியா? ஏய் என்னடா இங்க 4 பிரைஸ் கிடைச்சு. 4 பிரைஸ் சும்மா கை தூக்குனால பிரைஸ் கொடுத்துறாங்க. ஓடி போய் கூட்டத்தோட கூட்டமா எடுத்துட்டு ஒரு கேரி கேட்டாங்களா, கை தூக்குனேன். பதனை அவங்களே சொல்லி பிரைஸையும் அவங்களே எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ற? நான் அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தேன். முதல் கேள்வி முதல்ல நம்ம சகையனை பத்தி படிச்சோமா? ஆமா அந்த அண்ணன் யாருன்னு மாலையன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல. ரெண்டாவது கேள்வி முதல்ல யாரை பத்தி படிச்சோம் கேக்குறாங்க. அவங்களே முதல்ல சகையனை படிச்சோம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி சகையன் யாரை பத்தி படிச்சோம்? அதுவும் பரவாயில்ல. எனக்கு கேள்வி பதில கை தூக்குனேன், அவங்களே கூப்பிட்டாங்க, அவங்களே பதில் சொன்னாங்க, அவங்களே கிஃப்ட் கொடுத்தாங்க. முதல் நாள் கேட்டாங்க சகை என்ன ஏற மறந்து வேற என்னன்னு கேட்டாங்க. 5வது நாள். 2வது நாள் சகை என்ன இறங்கின மறந்து இதை விடுப்பா. எனக்கு என்ன சொல்றாங்க, போன நாங்க எப்படி பேசுவோம் தெரியுமா? புதுசா யாரை கொண்டு வந்தீங்க? முன்னாடி வாங்கினாங்க. முதல் நாள் இவன் எங்க கூட்டு போனா, 2வது நாள் நான் இவனை கூட்டு போனேன். அப்படி இப்படி பிரைஸ் வாங்கிட்டு வராங்க. சரி நம்மளோட இன்னொரு ஆள் வேற என்ன ஆள காணோம். இன்னும் அவர்தான் வரேன். அவதான் கூட்டு போறேன். எங்கேயும் புதுசா ஏதோ இடம் சொன்னா எங்கன்னு தெரிஞ்சு மக்களாதான் தெரியும். ஏய் எப்படி இருக்கீங்க? போன வருஷம் பார்த்தது விபிஎஸ்ல. நான் தினமும் போயிட்டு தான் பாருக்கேன். வாரம் வாரம் விபிஎஸ் இல்ல, வருஷத்துக்கு ஒருக்கா தான் விபிஎஸ். ஆனா நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா தான் உங்களை பாக்குறேன். ஆனா தினமும் அங்க வாரம் வாரம் சண்டே ஸ்கூல் நடக்குல்ல? ஆமா ஆமா பிரைஸ் கொடுக்காங்க, மார்க் கொடுக்குறாங்க, போட்டியெல்லாம் நடத்துறாங்க, எல்லாமே கொடுப்பாங்கப்பா. ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? பைபிள் வசனம் கத்து கொடுக்குறாங்க. என்ன பேசுனீங்க? சரி முன்னாடி ஆன்சர் சொல்லிட்டு அடுத்த கேள்வி பதில் சொன்னா நான் பிரைஸ். சரி இவனுக்கு அவங்களே சொல்லி கொடுத்து அவங்களே பிரைஸ். சும்மா இவனுக்கு சும்மா கேள்விக்கு கூட்டத்தோட கூட்டமா ஒரு பிரைஸ். எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. நீங்க இந்த பாடங்களை நல்லா கவனிக்கணும், படிச்ச பாடங்களை மறக்க கூடாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அவங்க வெளிப்படுத்துற ஒரு அன்பின் நிமித்தமா கொடுக்குற பரிசு. நீங்க ஆன்சர் பண்றீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியாம இருந்தா கூட உங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்து கூட பிரைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்தாங்கல்ல. இது எல்லாமே நீங்க இந்த பிபிஎஸ்ல வந்து தேவ அன்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். அதுவும் இல்லாம அனுதினமும் நீ ஆண்டவரோடு கூட வளரணும், அனுதினமும் நீ ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இந்த சண்டே ஸ்கூலுக்குலாம் வரணும்னு சொல்ற ஒரு நோக்கம் அதுல இருக்குப்பா. நீங்க அதை காமெடி எடுத்துட்டீங்களோ? ஐயோ அந்த விபிஎஸ் நடத்த வரவங்க எல்லாம் மண்டையில கொஞ்சம் இது இருக்கு, அதனாலதான் பிரைஸ் கொடுக்காங்கன்னு நினைச்சியா நீ? ஐயோ சும்மா இருப்பா, அப்படிலாம் கிடையாது. அங்க அவங்க எல்லாரும் உங்க மேல உள்ள அன்பினாலதான் அதெல்லாம் செய்யறாங்க. சண்டே ஸ்கூல்ல வியாசர்பாடி சபையில நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை சரி எதுக்கு வரணும்னு நான் சொன்னேன்ல, தினமும் ஒண்ணு ஆண்டவருக்குள்ள புதுப்பிக்கிறதுக்கு, தினமும் வேதம் வாசிப்பதற்கு, ஜெபம் பண்றதுக்கு, ஆண்டவருடைய பிள்ளையா நடப்பதற்கு. என்னது நம்ம வந்துடணும். சண்டே ஸ்கூல் வந்துடுறீங்களா? சரி அப்ப ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நம்ம விபிஎஸ் போவோம். விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜாலி